அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி ஏற்பாட்டில் திமுக, பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கலாம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். அதிமுகவானது ஒவ்வொரு நாளும் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் புதிதாக இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விடிய அரசான திமுகவிலிருந்து கூட ஒவ்வொரு நாளும் அதன் நிர்வாகிகள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து திமுக, பாஜக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் கழக பொதுச் செயலாளர் முன்னாடி இணைந்திருக்கிறார்கள். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி அவர்கள் ஏற்பாட்டில் பாஜக எஸ்டி பிரிவு மாநில செயலாளரும் குறும்பர் சங்கத்தின் மாநில தலைவருமான பாப்பண்ணா தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தாவக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் யசோதா பத்தியப்பா, அனுமந்தபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் யசோதா மணி, குத்துமரணப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி முரளி, இருதுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ், பாஜகவை சேர்ந்த பேலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா வெங்கட்ராமன், திமுகவை சேர்ந்த கோலட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணப்பா உள்பட 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே.பி.எம். சதீஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் பாபு, பொய்யூர் ரவி, ஜெயபால், நகர கழக செயலாளர் விமல்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சையத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.